மறுநாள் ராத்திரி மகாராஜா வீரேந்திரா தன்னோட அரண்மனையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு விசித்திரமான கனவு வருது. விசித்திரம் என்னன்னா, கனவுலையும் அவரோட அரண்மனையில தூங்கிட்டு இருந்தாரு. அந்த கனவுல தன்னோட ராஜ்யத்துல இருந்த ஒரு வியாபாரி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சி ராஜா தூங்கும்போது பக்கத்துல கலட்டி வச்ச மோதிரத்தை திருடிட்டு போறான். இப்போ இந்த மோதிரம் எனக்கு தான் சொந்தம். ராஜா திடீர்னு எந்திரிச்சு பக்கத்துல அவர் கலட்டி வச்ச மோதிரம் இருக்கான்னு பாக்குறாரு. மோதிரம் அங்கேயே தான் இருந்துச்சு. ராஜா மறுபடியும் படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில மகாராஜா அந்த வியாபாரிய அரண்மனைக்கு வர வைக்கிறாரு. அந்த வியாபாரி மகாராஜா தன்னை எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியாம பயந்துகிட்டே நிக்கிறான். வணக்கம் மகாராஜா, நீங்க என்ன வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மகாராஜா? நேத்துனா ஒரு விசித்திரமான கனவு கண்ட. கனவா? ஆமா, கனவுதான். ஆனா மகாராஜா, நீங்க விசித்திரமான கனவு கண்டதுக்கும் என்னை இங்க வர வச்சதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. நேத்து நீ என் கனவுல வந்து என்னோட ராஜ மோதிரத்தை திருடிட்டு போயிட்ட. என்னது? கனவுல வந்து மோதிரத்தை திருடனா? ஆமா, அதனாலதான் உன்னை இப்போ இங்க வர வச்சிருக்க. அந்த வியாபாரிக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனா மகாராஜா, அது கனவு தானே, நான் ஒன்னும் நிஜத்துல திருடலையே. கனவுகள் சும்மா வராது, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது ஒருத்தரோட உண்மையான எண்ணங்களை காட்டும். மகாராஜா, நான் உங்க மோதிரத்தை திருடணும்னு கூட நினைச்சதில்ல. அது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது மகாராஜா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ குற்றவாளின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீ தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். என்னது தண்டனையா? ஆமா, உன்னோட தண்டனை என்னன்னா நீ 10,000 வெள்ளி காசு அபராதமா கட்டணும். மகாராஜா, கனவுல நடந்த விஷயத்துக்கு நிஜத்துல தண்டனை கொடுக்கறது நியாயமே இல்ல மகாராஜா. எது நியாயம் எது அநியாயம்னு நீ எனக்கு சொல்லாத. உனக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீ 10,000 வெள்ளி காசை கொடுக்கலன்னா உன்னோட வியாபாரம் அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடும். இத கேட்ட உடனே அந்த வியாபாரிக்கு தலையே சுத்த ஆரம்பிக்குது. ஒண்ணுமே பேச முடியாம அங்க இருந்து கிளம்பி போறான். ஐயோ கடவுளே, கனவுல நடந்ததுக்கு நிஜத்துல தண்டனையா? இவரு கனவு காண நான் தான் கிடைச்சேனா? இப்ப வேற வழி இல்ல. மந்திரி சோமு கிட்டதான் போய் உதவி கேட்கணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே சோமு வீட்டுக்கு போற வழியில அவருக்காக காத்துக்கிட்டு நிக்கிறான். அப்ப அந்த வழியா சோமு வராரு. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் கிருஷ்ணா. மந்திரியாரே, நீங்க எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். கனவுல நடந்த விஷயத்துக்கு நிஜத்துல தண்டனை கொடுக்கறதெல்லாம் நியாயமே கிடையாது. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மந்திரியாரே. இத கேட்ட சோமு கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறாரு. கிருஷ்ணா, உன்னோட கவலை எனக்கு புரியுது. நீ பயப்படாத. மகாராஜாக்கு புரியுற மாதிரி நான் அவருக்கு எடுத்து சொல்றேன். ஆனா மந்திரியாரே, நான் அந்த 10,000 வெள்ளி காசை கொடுக்க முடியாது. என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல. நாளைக்கு நான் அதை கொடுக்கலன்னா மகாராஜா என்னோட வியாபாரத்தை எடுத்துக்குவாரு. நீ நாளைக்கு தர்பாருக்கு வா, மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களை தான் மலை போல நம்பியிருக்க. எப்படியாவது என்ன காப்பாட்டிடுங்க. நான் போயிட்டு வரேன். அடுத்த நாள் காலையில வியாபாரி தர்பாருக்கு வராரு. அங்க எல்லாரும் இருக்காங்க. மகாராஜா சபைய ஆரம்பிக்க சொல்றாரு. சபைய ஆரம்பிக்கலாம். மகாராஜா, சபையா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் மந்திரியாரே? நேத்து ராத்திரி நான் தூங்கினதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பிரம்மாண்டமான கனவு வந்துச்சு. என்னது, உங்களுக்கும் கனவு வந்துச்சா? ஆமா மகாராஜா. என்ன கனவு மந்திரியாரே? திடீர்னு நான் ஸ்வர்க்கத்துல இருந்த மகாராஜா. அங்க என்ன சுத்தி நிறைய தேவதைகள் இருந்தாங்க. எல்லாரும் உங்களை விசாரிச்சாங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயம் மந்திரியாரே. ஆமா மகாராஜா. அவங்க அப்படியே இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன விஷயம்? மகாராஜா, தேவதைகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த வியாபாரிக்கு 10,000 வெள்ளி காசு கொடுக்கணும்.
நீங்க அப்படி பண்ணா நாளைக்கு ராத்திரி தேவதைகள் உங்க கனவுல வந்து நிறைய செல்வத்தை உங்களுக்கு தருவாங்க. என்னது, கனவுல நிறைய செல்வம் கொடுப்பாங்களா? ஆமா மகாராஜா, உங்க கனவுல வந்து எப்பவுமே குறையாத அளவுக்கு செல்வத்தை கொடுப்பாங்க. என்ன சோமு, முட்டாள்தனமா பேசுறீங்க? கனவுல கொடுக்கிற செல்வத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க கனவுகள் சும்மா வராதுன்னு. அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு. அதனால என்னோட கனவும் சும்மா வந்திருக்காது இல்லையா மகாராஜா? மகாராஜாக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சோமு, நீங்க கனவு கண்டதுக்கு நான் எதுக்கு அந்த வியாபாரிக்கு காசு கொடுக்கணும்? அதே கேள்விதானே மகாராஜா வியாபாரியும் கேட்டாரு. நீங்க கனவு கண்டதுக்கு அவர் எதுக்கு மகாராஜா தண்டனை அனுபவிக்கணும்? அதுவும் இல்லாம அந்த வியாபாரி ஊர்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கிற ஒரு மனுஷன், ரொம்ப நேர்மையான வியாபாரி. அவர் மேல நீங்க இப்படி பழி போட்டா ராஜ்யத்து மக்கள் அவரை பத்தி என்ன நினைப்பாங்க? அவரோட வியாபாரமே மொத்தமா விழுந்துடும் மகாராஜா. மகாராஜா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வியாபாரி முகத்துல இப்பதான் கொஞ்சம் நிம்மதி தெரியுது. ஐயோ, நம்ம அவசரப்பட்டு அந்த வியாபாரிக்கு தண்டனை கொடுத்துட்டோம் போல இருக்கே. மகாராஜா, உங்களுக்கு எதுக்கு அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் திருடக்கூடிய ஆளும் கிடையாது. உங்க அரண்மனைக்கு வந்து திருடுற தைரியமும் எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க மகாராஜா. எனக்கு புரியுது கிருஷ்ணா, எல்லா கனவுக்கும் அர்த்தம் இருக்குன்னு நினைச்ச. ஆனா அப்படி இல்லைன்னு நம்ம மந்திரி புரிய வச்சுட்டாரு. நீங்க எந்த தண்டனையும் அனுபவிக்க தேவையில்லை. உங்க வியாபாரம் உங்களுக்கே சொந்தம். நீங்க இப்போ கிளம்பி போகலாம். ரொம்ப நன்றி மகாராஜா. அந்த நன்றிய நீங்க சோமுக்கு சொல்லுங்க. நன்றி மந்திரியாரே. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாரு. அவரு தன்னோட அரண்மனை கஜானாவை பாதுகாக்க ஒரு நம்பிக்கையான ஆளு தேடிக்கிட்டு இருந்தாரு. இதுக்காக நிறைய போட்டிகளை ஏற்பாடு பண்றாரு. இப்போ கடைசி போட்டிக்கு 2 பேரு தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே அறிவாலையும் சரி பலத்தாலையும் சரி யாராலையும் தோற்கடிக்க முடியாதவங்க. இப்ப ராஜாவுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேர்ல யாரு நம்பிக்கையான ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுதான். கடைசி போட்டி வரைக்கும் வந்ததுக்கு உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மகாராஜா. நன்றி மகாராஜா. இப்போ கடைசி போட்டி என்னன்னா, நான் உங்க 2 பேருக்குமே ஒவ்வொரு அழகான பூஜாடிய கொடுக்க போறேன். நீங்க 2 பேரும் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரியா 1 மாசம் கழிச்சு மறுபடியும் திருப்பி வாங்க. யாரோட பூஜாடி அப்படியே அழகா இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்படி சொல்லிட்டு மகாராஜா 2 பேருக்கும் ஒவ்வொரு அழகான பூஜாடிய கொடுக்கறாரு. 2 பேருமே அதை எடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. 2 பேருமே அந்த வேலையை எப்படியாவது வாங்கிடணும்னு அந்த பூஜாடிய ரொம்ப பத்திரமா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமு அந்த ஜாடி பளபளன்னு தெரியணும்னு அதுக்கு எண்ணெயை தேய்ச்சி துடைக்கிறான். அந்த ஜாடியும் பளிச்சுன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் தீமா அந்த பூஜாடிய ஈரமான துணியில துடைக்கிறான். அதை துடைக்கும் போது அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி உடைஞ்சு கீழே விழுது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது உடைச்சிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? பீமா பயத்தோடயே அந்த பூஜாடிய கீழே வைக்கிறான். ஆனா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குது. அதனால பீமா அந்த பூஜாடிய அப்படியே வச்சுட்டான். சில நாட்கள் கழிச்சு பார்த்தா அந்த பூஜாடி மொத்தமா உடைஞ்சு மண் தூளாயிடுச்சு. ஐயோ, இது முழுசாவே உடைஞ்சு போச்சே. இப்போ இதை எப்படி மகாராஜாவுக்கு காமிக்கிறது? ஒரு புது ஜாடி எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா மகாராஜாவை ஏமாத்தின மாதிரி ஆயிடுமே. சரி, நடக்கிறது நடக்கட்டும். நான் இந்த ஜாடி எடுத்துட்டு போய் மகாராஜாவுக்கு காட்டி நடந்த விஷயத்த சொல்ல போறேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே பீமா அந்த உடைஞ்ச துண்டுகளையும் மண் தூளையும் ஒரு சின்ன மரப்பெட்டியில வைக்கிறான். 1 மாசம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் மறுபடியும் அரண்மனைக்கு வராங்க. ராமு தன்னோட பூஜாடியை எடுத்து காமிக்கிறான். அது ரொம்ப பளிச்சுன்னு மின்னுற மாதிரி இருக்கு. ஆனா பீமா தன்னோட மரப்பெட்டிய திறந்து காமிக்கிறான். உடைஞ்ச துண்டுகளும் மண் தூளும் தான் இருக்கு அதுல. மகாராஜா, நான் இதை சுத்தம் பண்ணதான் முயற்சி பண்ணேன். ஆனா அது என் கையிலேயே உடைஞ்சு போயிடுச்சு. அதனால இத நான் மரப்பெட்டியில போட்டு கொண்டு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இத கேட்ட மகாராஜா சோமுவோட மஞ்சாடிய பாக்குறாரு.
அது அப்படியே பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. மகாராஜா, என்னோட ஜாடியை பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு. நான் இது தினமும் சுத்தப்படுத்திட்டு இருந்தேன். இது பளபளன்னு இருக்கணும்னு இதுக்கு எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேன் மகாராஜா. மகாராஜா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறமா அவரை எந்திரிச்சு வந்து சோமுவோட பூஜாடியை எடுத்து கீழே போடுறாரு. நான் உங்களுக்கு கொடுத்தது மண்ணால செஞ்ச பூஜாடிகள். அது நெருப்புல சுடாத ஜாடிகள். அதனால அது மேல நீங்க தண்ணியோ இல்ல எண்ணெய போட்டு தொடச்சா அது உடனே உடைஞ்சு போயிடும். ஆனா சோமு, இது நான் கொடுக்க ஜாடி மாதிரி இல்லையே. அது வந்து மகாராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நீங்க கொடுத்த ஜாடி முதல் நாளே உடைஞ்சு போச்சு. அதனால நான் அதே மாதிரி இன்னொரு ஜாடிய வாங்கிட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன். நான் இந்த போட்டிய வச்சதுக்கு முக்கியமான காரணமே உங்க 2 பேர்ல யாரு நேர்மையாவும் நம்பிக்கையாவும் இருப்பீங்கன்னு சோதிக்கதான். அதனால இப்போ இந்த போட்டியோட வெற்றியாளர் பீமா தான். ராமு கலகுனிஞ்சு அமைதியா நிக்கிறா. உண்மைய சொல்ல சில நேரம் நமக்கு பயமா இருக்கலாம். ஆனா உண்மை சொல்ல தைரியம் இருக்கிறவன் தான் நம்பிக்கையால ஆள். அதனால நீ தான் இந்த வேலைக்கு தகுந்தவன். ரொம்ப நன்றி மகாராஜா. யோசிச்சு பாருங்க, போய் சில நேரம் நம்மளை காப்பாத்துற மாதிரி தெரியலாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும். அதனால எப்பவும் பொய் சொல்லாதீங்க. இது மகாராஜா வீரேந்திராவோட அழகான பூந்தோட்டம். காலையில சூரியன் ஒளி பட்டாலே இந்த பூக்கள் வைரம் போல மின்ன ஆரம்பிக்கும். இங்க இருக்க பச்சையான புல்லு பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி சமமா இருக்கும். இந்த தோட்டத்தை பாத்துக்கிறவரோட பேரு ராம்லால். கொஞ்சம் வயசான ஆள். ஆனா அவருக்கு இந்த தோட்டம் தான் உலகமே. எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்பதான் இந்த தோட்டம் பார்க்கவே அழகா இருக்கு. ராம்லால் ஒவ்வொரு காலையிலயும் செடிகளுக்கு தண்ணி ஊத்துவாரு. கீழே விழுந்த இலையெல்லாம் சுத்தம் படுத்தி புல்வெளியை சமமா வச்சிருப்பாரு. குறிப்பா அந்த பச்சை புல்வெளி மேல அவருக்கு ரொம்ப பாசம். யாரும் செருப்பு போட்டுக்கிட்ட இந்த புல் மேல நடக்க கூடாது. ஒரு அடி கூட விழக்கூடாது. அமைச்சர்களும் காவலர்களும் கூட அந்த விதியை மீற மாட்டாங்க. ஒரு நாள் சாயங்காலம் நேரம் இருக்கும். மகாராஜா வீரேந்திராவும் மந்திரி சோமுவும் தோட்டத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த தோட்டத்தை ரசிச்சுக்கிட்டே முன்னாடி போறாங்க. சோமு, இந்த தோட்டத்தை பாருங்க. நம்ம ராஜ்யத்திலேயே இப்படி ஒரு தோட்டம் வேற எங்கேயும் இல்ல. ஆமா மகாராஜா, இது உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டு ராஜா மறந்து போய் அந்த புல்வெளி மேல நடக்கிறாரு. மண்ணு ரொம்ப ஈரமா இருந்ததால ராஜாவோட காலடி அப்படியே பதியுது. 3 அடி எடுத்து வச்சிட்டாரு. அப்ப அங்க இருந்த ராம்லால் அத பாக்குறாரு. புல்வெளி மேல காலடி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அந்த இடத்துக்கு வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ராம்லால் தன்னோட எதிரில இருக்கிறது மகாராஜான்ற விஷயத்தையே மறந்து கோபமா கத்திட்டே இருக்காரு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க? தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த புல்ல சமமா வச்சிருக்க. ஒரு நொடியில எல்லாம் அழிச்சிட்டீங்களே. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. மகாராஜாவோட முகம் உடனே மாறிடுச்சு. ராம்லால், உனக்கு எவ்வளவு தைரியம்? என்கிட்டயே குரலை வசதி பேசுறியா? அப்போதான் ராம்லாலுக்கு வந்திருக்கிறது மகாராஜான்னு, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு புரியுது. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. புல் மேல காலடி பார்த்த உடனே யாரு என்னன்னு பார்க்காம கோவத்துல தெரியாம பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. இந்த நாடு, இந்த தோட்டம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்கிட்ட இப்படி பேசலாம்? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மகாராஜா. தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை பராமரிக்கிற. அதனாலதான் அந்த காலடி பார்த்த உடனே கோபம் வந்துடுச்சு. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மகாராஜா. தயவு செஞ்சு இது ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. அந்த வயசானவரை பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. மகாராஜாவுக்கு அவர் செஞ்சது தப்புன்னு தெரியும். அதே நேரத்துல ராம்லால் அவர்கிட்ட குரலை வசதி பேசினதால அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ராம்லாலுக்கு கடுமையா தண்டனை கொடுக்க அவருக்கு மனசு வரல. அதனால ஏதாவது சின்ன தண்டனையா கொடுக்கலான்னு யோசிச்சு இப்படி சொல்றாரு. சரி, நீ இந்த புல் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க போல. ஆமா மகாராஜா. அப்போ நான் விட்ட இந்த 3 காலடிகள் நாளைக்கு காலையில நான் இங்க வரும்போது தெரியக்கூடாது. சரிங்க மகாராஜா.
நான் இன்னும் பேசி முடிக்கல. நீ இந்த புல்ல தொடக்கூடாது, மண்ணை சமமாக்கவும் கூடாது, புது விதைய கூட நடக்கூடாது. மொத்தத்துல நீ அந்த இடத்தை தொடவே கூடாது. ஆனா அந்த காலடிகள் மறையணும். ஒருவேளை அந்த அடையாளங்கள் அப்படியே இருந்தா நீ நாளைக்கிலிருந்து இந்த வேலைக்கு வரக்கூடாது. இத கேட்ட உடனே ராம்லாலுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. மகாராஜா அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா சோமு ராம்லால் காதுல ஏதோ சொல்றாரு. அத கேட்டு ராம்லாலுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சோமு, சொல்லுங்க மகாராஜா. அங்க என்ன பேச்சு? தர்பாருக்கு நேரமாச்சு. இதோ வந்துட்ட மகாராஜா. மறுநாள் காலையில மகாராஜா தோட்டத்துக்கு வராரு. அங்க அவர் கால் தடம் இருந்த இடத்துக்கு போறாரு. அங்க ராம்லால் இருந்தா. நேத்து அவர் கால் தடம் இருந்த இடத்துல இன்னைக்கு அழகான வெள்ளி இலைகள் இருந்துச்சு. அதுக்கு மேல பூந்தொட்டியில அழகான ரோஜா பூக்கள் இருந்துச்சு. மகாராஜா, நான் புல்லையும் தொடல, மண்ணையும் சமமாக்கல, அதே நேரம் உங்க காலடிகளையும் அழிக்கல. இத இந்த பூத்தொட்டிகளுக்கு ஒரு புதிய இடமா மாத்திட்ட. மகாராஜா ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு. ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கீங்க. நீங்க இந்த தோட்டத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நானும் தப்பு பண்ணிருக்கேன். அதனாலதான் இப்ப உங்களை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. வார்த்தையை விடும்போது கவனமா இருங்க. சரிங்க மகாராஜா, ரொம்ப நன்றி. கோவம் பிரச்சனைய பெருசாக்கும், ஆனா பொறுமையும் புத்தியும் அந்த பிரச்சனைய அழகான தீர்வா மாட்டிடும். திருடனின் கடைசி ஆசை என்னன்னு பாக்கலாமா? ஒரு கிழக்கு ராஜ்யத்துல மாறன்னு ஒரு திருடன் இருந்தான். அவன் 3 தடவை அரசனோட கஜானாவலிய திருடி இருக்கான். ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட மாட்டிக்கல. இதே தைரியத்துல 4வது தடவையும் கஜானாவல திருட போறான். ஆனா இந்த தடவை மாட்டிக்கிறான். மாறன ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. தர்பார் முழுக்க அமைதியா இருந்துச்சு. மந்திரியாரு, இந்த ஆள் யாரு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மகாராஜா, இவன் பேரு மாறா. இந்த ராஜ்யத்திலேயே ரொம்ப பெரிய திருடன். 100 திருடுகளை பண்ணிருக்கான். 3 தடவை அவங்க கஜானாவலியே திருடி இருக்கான். ஆனா ஒரு தடவை கூட மாட்டிக்கல. இன்னைக்கு துரதிருஷ்டவசமா மாட்டிக்கிட்டான். ஓஹோ, கஜானாவலியே 3 தடவை திருடி இருக்கானா? அப்படின்னா இவனுக்கு தண்டனை பெருசாதான் இருக்கணும். மகாராஜா, இவன் நம்ம ராஜ்யத்தோட கஜானாவலியே திருடி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். அதனால இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். என்னுடைய கஜானாவுல எப்பவுமே பாதுகாப்பு அதிகமா இருக்கும். அதை எல்லாத்தையும் மீறி நீ 3 தடவை திருடி இருக்கன்னா நீ பெரிய கில்லாடிதான். இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உனக்கு மரணம் நிச்சயம்தான். ஆனா நீ எப்படி சாகணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மகாராஜா, தயவு செஞ்சு இது ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் திருட மாட்டேன். அத நீ 3 தடவை கஜானாவுல திருடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி, இப்போ நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். நீ சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா நான் உன்னை தூக்குல போடுவேன். ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா உன்னுடைய தலை துண்டிக்கப்படும். இப்போ நீ யோசிச்சு சொல்லு, நீ எப்படி சாகணும்னு. மாறா ரொம்ப நேரம் யோசிச்சு மகாராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். மகாராஜா, என்ன மாறா, எப்படி சாகணும்னு முடிவு பண்ணிட்ட போல? சரி சொல்லு, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு பாக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு என்னோட தலை துண்டிக்கப்படும். மகாராஜா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுட்டு இருக்காரு. மகாராஜாவோட முகத்துல இருந்த குழப்பத்தையும் மாறாவோட முகத்துல இருந்த சந்தோஷத்தையும் பார்த்த மந்திரி இப்படி சொல்றாரு. மகாராஜா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? மந்திரியாரே, மாறா என்ன சொன்னான்னு உங்களுக்கு புரியலையா? அவனோட தலை இன்னைக்கு துண்டிக்கப்படும்னு சொன்னான். அதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னபடியே அது உண்மையா இருந்தா தூக்கு தண்டனை கொடுங்க. இல்ல ஒருவேளை பொய்யா இருந்தா தலைய துண்டிச்சிடுங்க. அவ்வளவுதான். ஐயோ மந்திரியாரே, ஒருவேளை அவன் சொல்றத உண்மைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா தூக்கு தண்டனை கொடுத்தா அவன் சொன்னது பொய்யாயிடும். அப்ப அவன் சொன்னத பொய்ன்னு எடுத்துக்கலாமே மகாராஜா?
ஒருவேளை அவன் சொன்னது பொய்ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம முதல்ல சொன்னபடி அவனோட தலைய துண்டிக்கணும். ஆனா இப்படி பண்ணா அவன் சொன்னது உண்மையாயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில அவனுக்கு தவறான தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடும். மந்திரிக்கு தலையே சுத்துற மாதிரி ஆகுது. மகாராஜா மாறனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவனுக்கு திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு தராங்க. மந்திரியாரே, இப்ப வாச்சு உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சது, ஆனா புரியல. உங்களுக்காவது மாறாவுடைய புத்திசாலித்தனமான பதில் புரிஞ்சதா இல்லையா? காமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.